ஃபேக்கல்டி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது படம் பேரே சொல்ல வேண்டாம், பின்னாடி இருக்கிற பேனரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வருஷத்துடைய முதல் சக்சஸ் மூவி அப்படின்றத ரொம்ப தைரியமா சொல்லலாம். ஒட்டுமொத்தமா இந்த படம்ன்றது ரொம்ப நல்ல அனுபவம், நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம ஆட்கள்கிட்ட வழக்கமா ஒரு வியாதி இருக்கு, எதா இருந்தாலும் மலையாள சினிமா மாதிரி வருமா, மலையாளத்துல அப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா மலையாள சினிமாவெல்லாம் விட இங்க ஒரு தொடர்ச்சியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ் சினிமால பேரலா நடந்திருக்கு. மலையாள சினிமா அளவுக்கு ஒட்டுமொத்தமா மாறல அப்படின்னாலும் பேரலா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது நம்ம ருத்ரையாவோட அவள் அப்படித்தான் சொல்லலாம். இல்ல அதுக்கும் முன்னாடி போனோம்னா ஸ்ரீதருடைய படங்கள். ஏன்னா அப்போ ஸ்ரீதருக்கு இருந்த ஒரு எடிட்டிங் சென்ஸா இருக்கட்டும், ஒரு பிளாட்டை சூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமான இயக்குநர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பாலு மகேந்திரா, மகேந்திரன், இவங்க எல்லாம் அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய யங் டேலண்ட்ஸ் அவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு பிறகு, ஏன்னா வெற்றிமாறன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்னன்னா ஓடிடியை நீங்க ரொம்ப நம்பாதீங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ, ஆனா அந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிபிளான இன்டர்வியூ. என்னன்னா ஓடிடியை நீங்க ரொம்ப நம்புறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல ஓடிடி டிசைட் பண்ணுவாங்க, அந்த கட்டத்துக்கு போனோம்னா திரும்ப எல்லாமே ஓடிடி கைக்கு போயிடும். அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டார் படங்கள்ல என்ன டைட்டில் வரணும், ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இங்கிலீஷ் படங்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னா ஓடிடி அதை டிசைட் பண்றாங்க, ஓடிடியை இன்சிஸ்ட் பண்றாங்க, இப்படி வைங்க. காலமாடன்னு பேர் வச்ச ஒரு படத்தை பைசன்னு ஏன் ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்குன்னா அது ஓடிடியோட நெருக்கடினாலதான். ஸோ அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தியேட்டருடைய பவருங்கிறத என்னைக்குமே விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறதையும் வெற்றிமாறன் அந்த இன்டர்வியூல வலியுறுத்திருப்பார். தியேட்டருடைய படங்கள்னு பார்க்கும்போது சமீப காலத்துல நீங்க அது குட் நைட்ல ஆரம்பிச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலியில ஆரம்பிச்சு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் இன்னைக்கு தியேட்டரு ஓனர்களுக்கு, தியேட்டரு வச்சு நடத்துறவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்டாருடைய படங்கள் அந்த அளவுக்கு செல் ஆகிறது இல்லை. அப்படி இந்த வருஷத்துடைய ஒரு முதல் சின்ன பட்ஜெட் படத்தோட வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அது தாய் கிழவிதான். முதல்ல இதுல சொல்ல வேண்டியது ராதிகா. இவ்வளவு வருஷமா நடிப்பு துறையில இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க நடிப்புல பீக்ல இருந்த காலத்திலேயே அவங்களுக்கு ஒரு அடைமொழி உண்டு பிலிம் சர்க்கிள்குள்ள, என்னன்னா பொம்பளை சிவாஜி அப்படின்வாங்க. அது நமக்கு வழக்கமான ஒரு பழக்கம் இருக்குல்ல, எல்லாத்தையும் இங்க ஆண்களோட ஒப்பிட்டு சொல்றது அப்படின்றது. ஆனா நானும் ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஆள் தான், நான் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா அப்படின்றத சொல்லாம இந்த படத்துல செஞ்சு காமிச்சிருக்காங்க ராதிகா. ஏன்னா சின்ன ஸ்பாய்லர் தான், இதை மட்டும் சொல்றேன். என்னன்னா இன்டர்வல் வரைக்கும் அவங்களுடைய வரக்கூடிய சீன்ஸ் பெருசா இல்ல. ஆஃப்டர் இன்டர்வல் தான் அவங்களுக்கான டாமினேட்டிங் சீன்ஸ் இருக்கு. ஆனா அதுலயே என்னால எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது காட்டியிருக்காங்க. கூட படம் பார்த்த இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நண்பர் புருஷோத் சொன்னாரு, அந்த இடுப்புக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒட்டுமொத்தமாவே அது செயற்கையா பண்ணதா இயற்கையா அவங்க பாடி லாங்குவேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா ஒரு 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 ஊர்ல இருக்கிற ஒரு ஆட்சியோட ஒரு கிழவியோட பாடி லாங்குவேஜை தன்னுடைய உடல்ல கொண்டு வந்திருக்காங்க. உடல் மொழியில அதை ரொம்ப அழகா ஆடியன்ஸ்க்கு கடத்திருக்காங்க. அது வட்டார வழக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சொல்லணும். வட்டார வழக்கு ராதிகா மட்டும் இல்லை, இதுல நடிச்ச ரேச்சல் ரெபக்காவா இருக்கட்டும், எல்லாருமே, அதாவது சின்ன சின்ன நடிகர்கள், முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு, சிங்கம்புலி நடிச்சிருக்காரு, சார்பட்டில் நடிச்ச முத்துக்குமார் நடிச்சிருக்காரு, இதுல வர ஒரு 10th படிக்கிற பையன் உட்பட எல்லாருமே அந்த வட்டார வழக்க ரொம்ப அழகா, வட்டார வழக்கையும் சரி உடல் மொழியும் சரி ரொம்ப அழகான உடல் மொழியை வெளிப்படுத்திருக்காங்க. படம் பார்த்து முடிச்சோன்னா நம்ம மனசுல ராதிகா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நிற்கிறாங்க. படத்துல பேசியிருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப தாய்மொழி அப்படிங்கிறது நிறைய படத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக போற போக்குல யூஸ் பண்றதுன்றதை தாண்டி இந்த படத்துல ஒரு சீன் வருது, அதை சொல்ல விரும்பல. ஆனா தாய்மொழியில பேசுறதுன்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா, இதை விட ஒரு சினிமாங்கிற மீடியத்துல சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா அதை சொல்லியிருக்காங்க. அதுவும் காட்சி மொழியில சொல்லியிருக்காங்க. அதை அந்த டைலாக சொன்னவர் யாரு, பேசுறவர் யாருன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ராதிகாவுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா ரேச்சல் ரெபக்கா. ஏன் அப்படின்னா கடைசி விவசாயில அவங்க ஜட்ஜா வந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இதுல ஒரு பக்காவான ரோல் அவங்களுக்கு, அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 100% அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப ராதிகா ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு பில்டப்போட கொண்டு வரக்கூடிய ஒரு நடிப்பை எதுவும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வந்திருக்காங்க. டைரக்டரும் இவங்க ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தோணுது. டைரக்டர் சொல்லணும், சிவகுமார் முருகேசன். அவர் உண்மையிலே நல்ல ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா படம்ன்றது ஒரு இயக்குனருக்கு ஆசிட் டெஸ்ட். அந்த ஆசிட் டெஸ்ட்ல இப்படி ஒரு மெசேஜோட
கலந்து ஒரு ஒரு பெரிய சோசியல் மெசேஜை ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டோட கலந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளவு இதான விஷயம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் இதுல ரொம்ப பாராட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே நடிப்புல கிடைக்கக்கூடிய விஷயத்த வேற சில துறைகள்ல இன்வெஸ்ட் பண்றத பாக்குறோம். ஹோட்டல் வைக்கிறது, இறால் பண்ண வைக்கிறது, இன்னும் ரியல் எஸ்டேட்னு பல பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயன் ஒருத்தர் தான் லீடிங்ல இருந்துகிட்டுமே. நான் இப்ப கரெக்டா சொல்றேன், கமல் பத்தி பேசினா அது தனி கதை. இப்ப லீடிங்ல இருக்கிற ஆட்கள்ல சிவகார்த்திகேயன் அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. தான் ஒரு லீடிங் ஸ்டாரா இருக்கிறதோட யங் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி பண்றது அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை ரொம்ப பாராட்டி ஆகணும். எவ்வளவு பாராட்டினாலும் அந்த ஒர்க்கு தகும். சிவகார்த்திகேயன் இன்னும் இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து திரைத்துறைக்கு கொண்டு வரும். அப்படி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றது தான் தமிழ் சினிமா துறைக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் பத்தி கண்டிப்பா சொல்லணும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிவாஸ் கே பிரசன்னா பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக் அப்படின்றது படத்துக்கு என்ன தேவையோ, எனக்கு இந்த சீனை வந்து எலிவேட் பண்ணும் அப்படியா, ஓகே ஜி ஒரு மியூசிக் போடுவோம் அப்படின்னு சொல்லி அழகா அதை பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்காப்புல. அது எந்த எமோஷனா இருந்தாலும் சரி, படத்துக்கு அந்த சீனை எலிவேட் பண்றதுக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னாவை பாராட்டும். ஒளிப்பதிவும் படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல லைட்டிங் மட்டும் ரொம்ப ஓவர் லைட்டிங்கா தோணுச்சு. மற்றபடி ஒளிப்பதிவு ஒரு கண்ணுக்கு நிறைவா எல்லாருக்குமே, அதாவது ஒரு ஒரு கதை ஓட்டத்துக்கு தேவையான மாதிரி ரொம்ப சரியா வச்சிருந்தாங்க. ராதிகாவுடைய அந்த லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்துருக்கலாம். ஒரு லோ ஆங்கிள் வச்சு இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குறைகள் தான். மற்றபடி ஒட்டுமொத்தமா ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து 2 பேர் இந்த படத்தை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கமல் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாரு. கமல் இந்த படத்தை பார்த்து ராதிகாவை கட்டி பிடிச்சு பாராட்டினதை வந்து கபிலன், ஸ்ருதி டிவி கபிலன் சார் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அவருடைய அந்த பதிவு, அந்த போட்டோ தான் நான் இந்த படத்துக்கு வரதுக்கு காரணம். இன்னொரு காரணம் கார்கி, புதிய தலைமுறையை சேர்ந்த கார்கி. அவர் சினிமா பத்தி எழுதக்கூடிய 2 பேருமே, கபிலன் கார்கி 2 பேருமே அவ்வளவு சீக்கிரம் ஒரு படத்தை பத்தி ரொம்ப பெருமையா இல்ல பூஸ்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த பல்ஸ் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடியும். ஸோ இந்த படமும் அப்படித்தான். அதனாலதான் என்னுடைய வரலாற்றுல ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தீவிரமா சினிமா பார்த்த காலம் தாண்டி 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் வெளியான அன்னைக்கே பாக்குறது அப்படின்றது தாய்க்கிழவிதான் முதல் முறை. ஸோ இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. 2 பேர் படம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும்னு சொன்னால. ஒண்ணு வந்து கமல். ஏன்னா இந்த படம் வந்து கமலுக்கான ஒரு ட்ரிபியூட். எப்படி வந்து லப்பர் பந்து வந்து விஜயகாந்துக்கான ஒரு ட்ரிபியூட் வந்து ஒரு பாட்டை வச்சு எப்படி ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்களோ, நான் ஸ்பாயிலரா சொல்ல விரும்பல. கண்டிப்பா தியேட்டர்ல போங்க. ஒரு கமல் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல. அடுத்து நான் நினைக்கிறது வந்து என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர், ஒரு டெல்டா காரன்றதுனால ஒருவேளை மதுரக்காரனா இருந்தா இந்த படத்தை இன்னும் நான் என்ஜாய் பண்ணிருக்க முடியுமோன்னு தோணுச்சு. ஸோ இவங்க 2 பேரும், மதுரக்காரங்களும் சரி கமல் ஃபேன்ஸும் சரி, அவங்களுக்கான ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். ஒட்டுமொத்தமா இது 2ஐயும் கடந்து ஒரு நல்ல தமிழ் சினிமாவை ஆதரிக்கிற, நல்ல தமிழ் சினிமா பார்க்கக்கூடிய, எனக்கு வந்து சினிமா நல்லா இருந்தா பிடிக்கும்பா அப்படின்ற எல்லாருமே தைரியமா இந்த படத்தை போய் பார்க்கலாம். இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் மாதிரியான ஆட்கள் இன்னும் நிறைய யங் டேலண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா ஆடியன்ஸா நம்ம இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இது வீக் டேஸ்ன்றதுனால இன்னும் படம் பிக்கப் ஆகலை அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் பிக்கப் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, குட் நைட் மாதிரி ஒரு தியேட்டர்ல ரொம்ப நாள் ஓடின ஒரு நல்ல லாபம் கொடுத்த படமாகவும் இருக்கும். ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியும் கொடுக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க. நன்றி.